வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசு தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளோட பாதி. அதனால் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் எதையும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில் தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில் ஓடனா கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லாமல், ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஆன்லைனில் இதுதான். ஸோ ஓவராலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் இந்த குரு பயிற்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சி மீன ராசிக்கு. எனக்கு மீனராசியை பற்றி சொல்லும்போது ரொம்ப பாவம் அப்படின்னு ஒரு சைடு சொல்லலாம். மெஜாரிட்டியாக எல்லோரும், ஒரு சிலர் வந்து இருக்கலாம், ஒரு சிலர் வந்து என்ன நடந்தால் என்ன, நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன் அப்படின்றவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு அதிகபட்ச ஒரு மீனம் ராசி அந்த மக்கள் எல்லோரும் வாழ்க்கையில் என்னென்ன கடந்து வந்தாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயந்தான் கடந்து வந்திருக்காங்க. பேக் டு பேக் ஒரு 2023 எஸ்பெஷலி ரொம்ப சொல்லப்போனால். ஸோ இதில் அது எஸ்பெஷலி இப்போ சனியும் இருக்கனால சொல்லவே தேவையில்லை. ஸோ இதில் குரு என்ன பண்ண போகிறாரு, குரு பண்ண போகிறாரு இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். நம்ம இதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு மெயினானது க்ரியேட்டிவிட்டி. நம்ம ஆன்மான உள்ளுக்குள்ள நம்ம வச்சுட்ருப்போம், அதை வெளியில் சொல்லவே மாட்டோம். அதை வந்து மீனராசி இப்போ வெளியில் சொல்ல வேண்டிய நேரம். உள்ளுக்குள்ளே சந்தோஷமும் இருக்கும், வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு காமிச்சிக்கிட்டாலே வயிறறிஞ்சு போகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு, எல்லா ஆசை பாசம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு எதையும் வெளில காமிச்சிக்கல, எல்லா திறமையும் உள்ளே வச்சுக்கிட்டு எதையும் வெளியில் காமிச்சிக்கல. அது எல்லாத்தையும் இப்போ வெளியில் காட்ட வேண்டிய நேரம். வெளியில் காட்ட வேண்டிய நேரம்னா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருக்கவங்க, இவங்க யாரும் புரிஞ்சுக்கணும்னா பரவாயில்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், ஏதோ ஒரு இடத்த க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு தோன்றதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத பார்த்துக்கணும். அதுதான் நம்ம மீனராசி பண்ண வேண்டிய விஷயம். இதில் வாய்ப்பாக வர வேண்டியது வந்திருக்கிறதுனா காதல், குழந்தை, ஒரு சக்ஸஸ்னா, இது ஒரே லவ்வே செட் ஆகலை அப்படின்னு இருக்கவங்க வந்து இதுக்கு இப்போ இந்த டைமில் ட்ரை பண்ணால் லவ் கண்டிப்பாக செட் ஆகும். அதாவது லவ் தேடி வர்றது இருக்குது. ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை நம்ம பிடிச்சிக்கணும்ல, அதுதான். ஸோ அப்படி தேடி வரும்போது நம்ம காதல் இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்த மீனராசி இப்போ காதலும் அதுக்கான கதவும் திறக்குது. ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் முதல் இது. ரெண்டாவது குழந்தைங்க. நிறைய பேர் குழந்தைங்க இல்லை அப்படின்ற ஒரு இதில் இருந்துருப்பாங்க. யார் என்னென்னமோ சொன்னாங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்றது இருந்திருக்கும். இப்போ வந்து லைக் ட்ரை பண்ணலாம் இந்த சென்ஸ், நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, நம்ம அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒருத்தங்க ரேண்டம் ஒரு திடீர்னு வந்துட்டு சொல்லிட்டு போங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்களேன் என்ன நடக்கும், இல்லை ஏதோ ஒரு வழிகாட்டியாக வருவாங்க, இங்கே போங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணியிருக்கலாம், இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லை இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக ஒரு சயின்டிஃபிக்கலாக வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க குரு மாதிரி. அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு மற்றவங்க யாரும் அப்படி வந்து இல்லை இவனுக்கே குழந்தையே இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் அவங்க கூட சப்போர்ட்டாக இருங்க, சரியாயிடும், குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு அன்பாக ஆறுதலாக வார்த்தை பேசுகிறதே அது அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு மன திருப்தியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக குடும்பத்தில் இருக்கவங்க அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சக்ஸஸ், ஏதோ ஒரு திறமை உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த திறமையை வந்து இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்களும் இருக்கலாம். அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம், இல்லை ஒரு ரிமோட் ஒர்க் மாதிரி பண்ணலாம், இல்லை வேலையிலே வந்துட்டு ஒரு தனித்திறமையாக இருக்கலாம். நான் வந்து டீம் லீடர்னால் நல்லா பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். இப்போது அதை வந்து இன்னும் ஒரு தனியாக எடுத்து பண்ணால் அதுலேருந்து சக்ஸஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, எனக்கு ட்ராயிங் பண்ண வரும்,
இல்லை வீடியோஸ் பண்ண வரும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். அது எடுத்து பண்ணணும், கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கணும், தொடர்ந்து கேப்லாம் பண்ணணும். அதுதான் சனி பகவானுங்க சொல்கிறது. ஒரு நாள் பண்ணிவிட்டு எங்கே சக்ஸஸே காணோம் அப்படின்ட்டு போகக்கூடாது. டெய்லி பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொமான்ஸ் அதுவும் இருக்குது. கொஞ்சம் ரொமான்டிக்காக லைஃபே மாற்றிக்கிங்க. இப்போ ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இந்த குருவினால் மீனத்துக்கு கிடைக்கப்படுது அப்படின்னா, ஒரு ஆன்மீகம், தன்னை பற்றின ஒரு புரிதல். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இப்போ வந்து வர்ற மாதிரி தோணும். அதுவும் டிசிப்ளினாக ஒரு கரெக்டாக இந்த டைமுக்கு இது பண்ணணும் அப்படின்னு போகும்போது இன்னும் ரொம்ப லைஃப் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான விஷயம். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா எப்படி கடகம் வந்து ஒரு நீர் மனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ, அந்த மாதிரி மீனமும் ஒரு நீர் தான். கடகத்தை விட பல மடங்கு பெரியது. வாழ்க்கையில் நிறைய பண்ணலாம். அதுதான் வந்து இப்போ குரு வந்து ஒரு கைடன்ஸாக வர்றது. ஸோ எமோஷ்னல் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா மீனங்கிட்ட நிறையவே இருக்கும். அதனால் ஆனால் அந்த எமோஷ்னல் ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாத்துக்கலாம் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி பண்ண தப்புகளை திரும்ப பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா சனி இருக்கனால அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனியும் நமக்குள்ளே தான் இருக்குது. அதோட எஃபெக்ட் இந்த சென்ஸ் டிசிப்ளினாக இல்லாமல் பண்ணும்போது பனிஷ்மெண்ட் வரும். அதனால் அறிவையும் யூஸ் பண்ணணும், எமோஷ்னலையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். யாருக்கிட்டேயும் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப இது பண்ணி போகக்கூடாது. ஏன்னா அப்படி போனால் என்ன நடக்குங்கிறத ஒரு பாஸ்ட் இயர்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ திரும்ப அந்த தப்பை பண்ண வேணாம். ஸோ இதில் பார்வையினால், குரு பார்வையினால் என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய ட்ராவல் பண்ணலாம், நிறைய பயணம் பண்ணிக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கலாம். இல்லை ஒரு நம்பிக்கையாக, இல்லை பிடிச்சது அந்த மாதிரி இந்த இடம் பிடிக்கும் அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிறது, இல்லை நான் சொல்லி கொடுக்கறதுக்காக போகிறேன், இதுக்கு முன்னாடி அது பண்ணதில்லை ஆனால் நான் சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறப்போ போகும்போது அந்த இதை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட ஐடென்டிட்டி, நான் இதுதான் அப்படின்றது ரொம்ப இதுவாக ஈஸியாக ஒரு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிக்கிட்டால் இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அகெயின் க்ரியேட்டிவ் வரும், லைஃப் ரொம்ப ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்ப டீப் எமோஷ்னலாக இருக்கிறனால அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் சொல்ல முடியும். ஸோ இதில் இந்த டைம் பீரியட் யாரெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்காங்களோ, இல்லை டீச்சர்ஸ், ஹீலிங் ஒர்க்கில் இருக்கவங்க, எக்ஸாம்பிள் ஃபார் மீ, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் லைஃப்பில் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுற எல்லா மீனராசிக்கும் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைம். அது நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள். சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும்போது வாழ்க்கை நிறையா ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும். குரு நிறைய கிஃப்ட்டை கொடுக்க ரெடியாக இருக்கார். ஸோ ஒரு எமோஷ்னல் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டிருப்பீங்க. அதை இப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம் இது. வெளியில் என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே பெருசாக அதுக்கான எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுத்துடாதீங்க. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த எனர்ஜி இன்னும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டியாக அந்த எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொமான்ஸ் இந்த சென்ஸ் நமக்கு எந்த விஷயம் நம்ம பிடிச்சி ஆசைப்பட்டு பண்ணுறோமோ அதுக்கு பண்ணணும். அப்புறம் நம்ம இன்னர் சைல்டு, நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும், அது வந்து ஒரு வெறுப்பு ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கும். அதை வந்து சரிப்படுத்தி நிம்மதியாக ஆன்மாவோட நிம்மதியாக கனெக்ட் ஆகிறதுக்கான டைம் நல்லாயிருக்கு. அதை பார்த்துக்கலாம். இதில் ஒரு கர்மா அப்படின்றது இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, எமோஷ்னலாக நம்மளை பற்றி யோசிக்காமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதை வந்து இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். தனக்கு பின் தான் தானமும் தர்மம் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. இந்த பழமொழி வந்து மீனத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அதை பண்ணக்கூடாது. பண்ணால் மறுபடியும் அதே தான், பேக் டு ஃபார்ம். என்ன இதுக்கு முன்னாடி லைஃப் இருந்துச்சோ அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த திரும்ப பண்ணக்கூடாது. அப்புறம் எஸ்கேப் ஆகிறது அடிக்ஷன், அந்த இதையும் பண்ணக்கூடாது. அடிக்ஷன்னால் ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இல்லை எதுனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாமல் அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது, அதை பண்ணக்கூடாது. அடிக்ஷனாக வெறும் இது மட்டும் கிடையாது.
நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் பார்த்துட்டு கூட ஒரு அடிக்ஷன் தான். டிவி பார்க்குறது ஒரு அடிக்ஷன் தான். இல்ல ஏதோ ஒரு வேலைய திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கிறது, மத்தத இக்னோர் பண்ணிட்டு பண்ணுறதும் அடிக்ஷன் தான். அந்த மாரிலாம் பண்ணாம, கடமை மனசு சொல்லும், கைட் பண்ணும். அந்த இன்னர் சைல்டு கைட் பண்ணணும். அது சொல்றத நம்ம கேட்கணும். இது பண்ணுன்னு சொல்லுதா அத பண்ணணும். அது எல்லாமே நம்ம மீண்டும் உங்களோட சக்ஸஸ்க்கும், வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கான மட்டுமே இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி பண்ண எதுவும் திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. அண்ட் இந்த டைமில் என்னென்ன காயங்கள் உள்ளுக்குள்ளே ஆறாமல் இருக்கோ அது எல்லாம் திரும்ப வரலாம். நான் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் அதெல்லாம் நடக்கலை அப்படின்றது அந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். காயம் என்றால் அந்த மருந்தை போட்டு ஆற்றிக்கணும். மருந்து வந்து ஆன்மீகத்தில் தான் இருக்குது. நம்ம தேடல் ஆன்மீக தேடல்னா நமக்குள்ளே நம்ம தேடிக்கிட்டு நம்ம பிடிச்சதை பண்ணி கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டா அந்த காயங்கள் எல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஷன் வரும். யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பழகணும் அப்படின்றது. அதில் கொஞ்சம் இதுக்கு மேலே பார்த்து பார்த்து ஸ்டெப் எடுத்து வச்சு இவங்களுக்கு இவ்வளோ தான் நம்ம டைம் கொடுக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்றத தெளிவாக இருந்தோம்னா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். ஐயோ பண்ணுறேன்னா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு மீனம் பண்ணியிருப்பீங்க. நினச்சிட்டு போ அப்படின்ட்டு அதை பண்ணாமல் நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தால் தான் கரெக்டாக அந்த பவுண்ட்ரிஸுங்கிறது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் மற்றவங்க கஷ்டத்தை நம்ம வாங்குற மாதிரி ஒரு இது இருக்கலாம். தனியாக இருக்கனால சரி நமக்குன்னு ஒருத்தவங்க கூட தான் நல்லா இருக்கும் அப்படின்றது இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து பார்த்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதுக்குன்னு ஒரு டைம் அலோவ் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லாட்டி பழையபடி லிட்டரலாக சொல்லப்போனால் முன்னாடி பண்ண எந்த விஷயமும் திரும்ப பண்ணி மாட்டிக்கூடாது. எது இதில் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுச்சோ வலி கொடுத்துச்சோ அது எதையும் திரும்ப பண்ணவே கூடாது. முக்கியமாக வந்து உங்களோட மகிழ்ச்சியை விட்டுட்டு மற்றவங்களுக்காக போய் நிற்கிறத இதுக்கு மேலே பண்ணவே கூடாது. அதை வந்து எதில் கண்டுபிடிக்கலாம்? இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப ஒரு மாதிரி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் க்ளோஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா பழைய மெமரிஸ்லாம் திரும்ப வந்துட்டு வச்சா அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அவங்க எனக்கு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்லாம் அதெல்லாம் வந்துச்சுன்னா இல்லை திரும்ப திரும்ப பழைய இதுக்கே போகிறீங்க. அதெல்லாம் வந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் வந்து எமோஷ்னலாக மாதிரி ரொம்ப ஓவர் ஹாப்பினஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஓவர் சேட்னஸாக இருக்க மாதிரி, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதில் என்ன ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி தெரப்பி. என்ன கஷ்டம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணும்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது அந்த ஒரு எண்ணத்துலேருந்து வருத்தத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அது மாதிரி மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் கேட்கும்போது முடிஞ்சளவுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த பாடல், அதாவது டிவோஷ்னல் மியூசிக்காக கேட்குறது ரொம்ப நல்லது. ஃபைனலாக மீனம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இது போயிருக்கலாம், லைஃப்பில் நடந்திருக்கலாம். இப்போது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு விஷயம் பண்ணி மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். யாருக்கு எந்த இடத்துல எவ்வளோ நிற்கணுமோ அவ்வளோதான் நிற்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கனால சந்தோஷமாக இருக்கிறது தான் பார்க்கணும். உங்கள் சந்தோஷம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் வச்சு சொன்னால் என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கணும். இதுக்கு மேலே பழைய புரடி கதவை திரடின்னு போயிட்டு நான் அவங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நின்னீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ மகிழ்ச்சி சந்தோஷத்தை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் அதை வந்து டிசிப்ளினாக பண்ணணும். இதுதான் மீனத்துக்கு. இன்னும் என்ன உங்கள் ஜாதகத்தை வச்சு எந்த இதில் நான் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணலாம், எதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நான் மாற்றிக்கணும், இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை கொடுங்க பார்ப்போம். உங்களோட ஜாதகத்தை வச்சு உங்கள் லைஃப்பை நல்லா கைட் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். கரெக்ட் பண்ணுவோம். ஹாப்பியாக இருங்க.